வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூடைஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடியூல் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், குரோம் ப்ரௌசரில் போயிட்டு இங்கே பாருங்கள், அடிச்சிருக்க பாருங்கள், யூடைஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். யூடைஸ் ப்ளஸ் என்ட்ரி போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லோட் ஆகும். ஃபஸ்ட்டு இருப்பார் லிங்க் இங்கே தான், யூடைஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடல். இது எம்இசி மாதிரி இல்லை, இது வந்து மத்திய அரசுடைய இது எஸ்எஸ்ஏ. இதை நம்ம லேபர்ஸ் தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம இது செய்கிறோம். இது ஒவ்வொரு மாணவனுடைய டேட்டா, அதாவது அவங்க எவ்வளோ பாஸ் பண்ணாங்க லாஸ்ட் இயர், அதாவது அவங்க வந்து பாஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ், அவ்வளோதான் தேவைப்படுது. இது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், செலக்ட் ஸ்டேட் போடுறோம். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு, இது தமிழ்நாடு சூஸ் பண்ணுறோம், கோ தரோம். இதில் வந்து இது போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்முடைய ஸ்டூடெண்ட்டுடைய உதாரணமாக 6னா 6 அவங்களுடைய அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ், அவங்க மார்க்கு, ஸோ அந்த பர்சன்டேஜாக வச்சுங்க, அட்டண்டன்ஸ் வச்சுங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும், அதை வந்து நம்ம இங்கே வச்சுக்கணும். அதை வச்சுட்டு நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். கேப்சா போடுறோம், 9 5 இருக்குது பாருங்கள், கேப்சா இருக்குது, அப்படியே போட்டுங்க. ஸோ கேப்சா போட்டு லாகின் கொடுங்க. சப்போஸ் பாஸ்வேர்ட் தெரியலன்னா ஃபர்கட் கொடுத்தா நீங்கள் பாஸ்வேர்ட் பண்ணிக்கலாம். ஓடிபி ஹெச்எம்முக்கு ஓடிபி போகும். ஸோ இது மாதிரி லாகின் பண்ணுங்கள். இது லாகின் ஆகலைன்னா ஸோ வந்து ஹெச்எம்முக்கு ஓடிபி கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணி வேண்டியதான். ஸோ இதில் இங்கே இருக்குது பாருங்கள், கரண்ட்டு அகாடமிக் இயர் 2024-25 கோ இருக்குது, ஏரோ மார்க் இருக்குது. இந்த ஏரோ மார்க் தான் கிளிக் பண்ணணும். ஏரோ மார்க் நம்ம கிளிக் பண்ணணும், அப்போ தான் நம்ம டார்கெட்டுக்கு போக முடியும். ஸோ இதான் வந்தது, இங்கே இருக்குது பாருங்கள், ஏரோ மார்க். ஸோ இதில் வந்து ஏரோ மார்க் கிளிக் பண்ணால் நம்ம வந்து போயிடலாம். ஏரோ மார்க் கிளிக் பண்ணுறோம், லோட் ஆகுது. இது க்ளோஸ் பண்ணிங்க, இது வந்து க்ளோஸ் பண்ணிங்க. இது நம்ம பள்ளியுடைய பேர்லாம் இது கிடைக்கும். ஸோ இதில் வந்து 7th இருக்குது பாருங்கள், 3 4 5 6 7 7 இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரோடக்ஷன் ஆக்ஷன் இருக்குது பாருங்கள், ப்ரோடக்ஷன் ஆக்ஷன் இருக்குது. இதான் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே இங்கே ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மாடியூல் ப்ரோடக்ஷன் ஆக்ஷனில் வந்து கோ தரோம். கோ தான் நம்ம கொடுக்கணும். ஸோ கோ கொடுப்போம். கோ கொடுத்துட்டு ஸோ இந்த கோ இருக்கு பாருங்கள், இதை கொடுக்குறோம். இதை கொடுத்த உடனே நம்ம கோ போயிடுறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ஒரு 7th பையனுடைய அவனுடைய நேமு, அதாவது அட்டண்டன்ஸ் மார்க், இதெல்லாம் வச்சுக்கோங்க கையில். கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், 6 போடுறோம், 6 போடுறோம். ஸோ 6 போயின்னா இந்த வருஷம் இப்போ 7th படிப்பாங்க, இப்போ வந்து 7th படிப்பான். ஸோ வந்து கோ ஆக்சுவலாக பாஸ் பண்ணிட்டுருப்போம். நம்ம அதெல்லாம் பாஸ்லாம் போடணும், அதில் வந்து பாஸ்லாம் போடணும். டைமிங் வரும். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு காமிங்க பாருங்கள். இது மாதிரி தான் போடணும், இது மாதிரி தான் நம்ம போடணும். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 7 மலை இருக்குது, 7th படிக்கிறாப்புல. என்ன போடுறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம். ஆக்சுவலாக அவர் பாஸ் ஆகிட்டார், ப்ரொமோட்டர்னு போடுறேன். மார்க், அதாவது என்ன பண்ணணும், மார்க் வந்து பர்சன்டேஜாக மாற்றணும். 500 மார்க்கு, அவங்க 500 மார்க் வந்து 500க்கு 400 அப்படி டிவைட் பண்ணி என்ன பண்ணணும், பர்சன்டேஜாக நாம் போட்டுக்கணும். என்ன பர்சன்டேஜ் வந்து அவருக்கு மார்க் வந்து அவருக்கு டோட்டலாக வந்து 82% வருது. நம்பர் ஆஃப் டேஸு, அட்டண்டன்ஸ் வந்து 200 மேலே வராது நமக்கு. ஸோ அட்டண்டன்ஸ் வந்து எவ்வளோ வந்தார், 178 தான் வந்திருக்காரு, அதை போடுறோம். நம்பர் ஆஃப் டேஸ்ட். ஸோ மார்க் வந்து பர்சன்டேஜாக மாற்றிக்கணும். இந்த 500க்கு என்ன பண்ணோம், 100 மாற்றிக்கணும். ஸ்டடி இன் சேம் ஸ்கூல், அங்கேயே படிக்கிறாரு. அவர் வந்து இப்போ வந்து 7th ப்ரொமோட் ஆகிட்டார். 7th ஏவில் போடுறேன்.
இதை போட்டு மறக்காமல் அப்டேட் இருக்கு பாருங்கள், இதை கொடுக்கணும். ஸோ நீங்கள் மாற்றிக்கலாம், தப்பாக போனால் மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்டேட் கொடுக்குறோம், அப்டேட் ஆகுது பாருங்கள். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து இது மாதிரி வரும். இது மாதிரி அந்த 7th இருக்கிற எல்லா மாணவரும், அதாவது ஆக்சுவலாக 6 இப்போ 7th, இப்போது 7th இருக்கு. ஆக்சுவலாக அவன் வந்து 7th இருப்பான் பையன். ஸோ அந்த மாணவன் எல்லாத்தையும் போடணும். டன் வருது பாருங்க, டன் வந்துக்கும், டேட் வரும். இது மாதிரி ஒவ்வொருத்தர் தான் போடணும். ஒருத்தர் ஏழுமலையும் முடிச்சிட்டோம், 6 ஏழுமலை. அடுத்து வந்து இன்னும் ஒவ்வொருத்தர் முடிக்கும், ஒவ்வொருத்தான் நம்ம முடிக்கணும். இந்த பென் நம்பருக்கு முக்கியமானது இதை கொடுக்கலாம் பையனுக்கு. இது வந்து காலேஜ் போனால் யூஸ் ஆகும் மேலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம், ப்ரொமோட்னு போடுறோம். பர்சன்டேஜ் மார்க் வந்து 500க்கு மாற்றிடணும். அது நம்ம 84 வருது எனக்கு. நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது எதுனா அது 175 தான் வந்திருக்கான் பையன். அந்த 200க்கு அதான் வந்திருக்கான் பையன், அதை போடுறோம். ஸோ வந்து இங்கே படிக்கிறான், அதை சூஸ் பண்ணுறோம். செக்ஷன் வந்து ஏவில் போடுறான், அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் தப்பாக தான் மாற்றிக்கலாம். நம்ம தப்பாக போட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம், கரெக்ஷன் பண்ணி கொடுத்து மாற்றிக்கலாம். கரெக்ஷனில் மாற்றிக்கலாம். போட்டோம், சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாதிரி எல்லா மாணவரும் போட்டு சப்மிட் பண்ணணும். எல்லா மாணவரும் போட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். அதுக்கு சப்மிட் பண்ண முடியாது. ஸோ 36 பேர் பண்ணணும், 50 பேர் பண்ணிடணும். கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துட்டேன், இருந்தாலும் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தால் நம்ம மாற்றியா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா மீண்டும் அது லோட் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணி இந்த ஒர்க்கை முடிக்கணும். ஸோ வந்து கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ இது மாதிரி இங்கே டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் பண்ணலாம். எல்லா மாணவன் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து இதை பண்ணணும். ஸோ உங்கள் கிளாஸில் இருக்கிற மொத்த பேரும் வந்து 40 பேர் இருப்பாங்க. 40 பேருக்கு ஒத்து பாருங்கள், அது எல்லாருக்குமே நம்ம பண்ணணும். ஸோ எல்லாம் பெண்டிங் இருக்குது, எல்லாமே பெண்டிங் தான் காட்டுது. எல்லாம் முடிச்ச பிறகு தான் நம்ம எல்லாம் முடிச்சிடணும். எல்லா செக்ஷன் ஃபுல்லாக முடிச்ச பிறகு தான், எல்லாம் முடிச்ச பிறகு ஃபைனலைஸ் பண்ணணும். இது இப்போ பண்ணக்கூடாது, இப்போ நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி முடிக்கணும். இப்போ நான் ஆக்சுவலாக 1 தான் முடிச்சிருக்கேன், 2 பேர் முடிச்சிருக்கேன். டன் வந்து பாருங்கள், டன்னு வரணும். ஸோ டன்னு வரணும், டன் வந்து பாருங்கள். இது மாதிரி டன்னு வந்தால் ஓகே ஆயிடுச்சு அர்த்தம். ஸோ இது மாதிரி அனைவரும் இந்த ஒர்க்கை வந்து செய்யணும். இது வந்து எஸ்எஸ்சி. ஸோ தேவையானது 2 விஷயந்தான். அதாவது மார்க் வந்து பர்சன்டேஜாக மாற்றிடணும். அட்டனன்ஸ் நமக்கு தெரியும், அட்டனன்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து பையன் வந்து 170 190 வந்திருப்பான். அந்த அட்டனன்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் போட்டால் போதுமானது, பர்சன்டேஜ் போடணும் அவசியம் இல்லை. ஸோ பர்சன்டேஜாக போடணும். 500க்கு 100 மாற்றிக்கணும். 500க்கு 100 மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு 6வது பையன், அதாவது இப்போ 7 படிப்பான், 6வது பையனை போடுங்க. அப்புறம் 7வது 8வது 9வது அப்படின்னு போடுங்க. அது மாதிரி இதை போடணும். போட்டு இந்த ஒர்க்கை நம்ம முடிப்போம். இதுதான் வந்து விடியோஸ் ப்ளஸ். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.